தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். வங்கதேசத்துல சண்டைலாம் முடிஞ்சு இப்போ ஓரளவுக்கு அமைதி நிலவிட்டு இருக்கு. வர பிப்ரவரி 12 எலெக்ஷன் பொது தேர்தல் வங்கதேசம் நடக்க போகுது. இதையொட்டி இப்பொழுது இன்னொரு விஷயமும் ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் நடக்கக்கூடிய T20 உலகக்கோப்பை மேட்ச்ல நாங்கள் கலந்துக்க மாட்டோம் அப்படின்னு வங்கதேச கிரிக்கெட் வீரர்கள் அந்த வாரியம் சொல்லியிருக்காங்க. பாதுகாப்பு குறைபாடு பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்களுக்காக நாங்கள் அங்கே போயிட்டு விளையாட முடியாது, ஸ்ரீலங்காவுக்கு வேணால் மாற்றி வைங்க அப்படின்ற மாதிரியான கோரிக்கையும் வச்சுருக்காங்க. அதை கிரிக்கெட் வாரியம் ஏற்றுக்க மறுத்துருக்காங்க. இந்தியாவில் தான் நாங்கள் நடத்த போகிறோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்க்குறீங்க? இந்தியாவுக்கு வர வங்கதேச கிரிக்கெட் வீரர்கள் பயப்படுறாங்க. இப்போ ஐசிசிக்கும் பங்களாதேஷ் கிரிக்கெட் போர்டுக்கும் பிசிபிக்கும் பார்த்தோம்னா ஒரு மோதல் போயிட்டு இருக்கு. இந்தியாவில் விளையாடுறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அந்த மேட்சஸை நீங்கள் ஸ்ரீலங்காவுக்கு மாற்றுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவங்கள பொறுத்தளவில் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸ் இருக்குன்றாங்க. ஸோ T20 வேர்ல்ட் கப்பில் இந்தியாவில் விளையாடுறதுக்கு அவங்க தயங்குறாங்க. இது அப்பட்டமாக அரசியல் பண்ணுறாங்கன்றத இது காட்டுது. ஏன்னா பங்களாதேஷில் இப்போ இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அங்கே ஹிந்துஸுக்கு எதிரான வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அங்கே இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆட்களும் பார்த்தீங்கன்னா அவங்க தற்காலிகமாக தான் உட்காந்துருக்காங்க. ஸோ குறிப்பாக இப்போ பங்களாதேஷோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவர் பேர் அசீஃப் ஏதோ ஒன்று வரும். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் எடுத்துக்கிட்டோம்னா அவரும் தற்காலிக அமைச்சர் தான். ஸோ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அங்கே மக்கள் சில விஷயங்களை கேட்க விரும்புகிறாங்க, அதை இவங்க சொல்கிறாங்க. ஸோ முகமது யூனுஸும் அதான் பண்ணிட்டு இருக்காரு. அவர்லாம் நினைச்சு பார்க்கறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஏன்னா நோபல் பிரைஸ் வின்னர், இந்த மாதிரியான ஒரு விஷயம் அவரோட ஆட்சியில நடக்குது. அவர் தான் இன்னைக்கு பங்களாதேஷோட தலைமையில உட்கார்ந்துருக்காரு. தற்காலிக லீடரா இருந்தாலும் அவர் தலைமையில தான் இன்னைக்கு பங்களாதேஷ் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. ஹெட் ஆஃப் ஸ்டேட்னு அவரு தான். ஸோ அப்படி இருக்கும்போது அவரோட தலைமையில ஒரு நோபல் பிரைஸ் வின்னர், அவரோட தலைமையில் இது நடக்கும்போது இந்த மாதிரி இன்னொரு நாட்டுக்கு நாங்கள் போக மாட்டோம் அப்பட்டமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்போர்ட்ஸை வச்சு. இது ரொம்ப தவறான விஷயம். பங்களாதேஷோட கிரிக்கெட் பிளேயர்ஸை பொறுத்தளவில் அவங்களுக்கு விளையாடணுன்ற விருப்பம் இருக்கு. ஏன்னா இது ஒரு முக்கியமான ஈவெண்ட். அதுவும் பங்களாதேஷ் கிரிக்கெட் இப்போதான் க்ரோ ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் இப்போ பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு காலத்துல பங்களாதேஷ் பார்த்தோம்னா ரொம்ப வீக்கான ஒரு டீமா இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உலக அரங்குல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்த அடையணும் அப்படின்ற விருப்பம் அவங்களுக்கு இருக்கும். இது ஒரு நல்ல வாய்ப்பு. இதெல்லாம் பார்க்கும்போது தான் பங்களாதேஷ் மக்களுக்கும் இன்னும் நல்லா இந்த ஸ்போர்ட்டை சப்போர்ட் பண்ணணும், இந்த ஸ்போர்ட்டை நம்ம விளையாட ஆரம்பிக்கணுன்ற வேகமும் வரும். பட் இங்க அரசியல்வாதிகள் அரசியல் காரணங்களுக்காக இந்தியாவுக்கு ஒரு பாடம் புகட்டணும், பங்களாதேஷ் மக்கள் கிட்ட கைதட்டு வாங்கணும், அதுக்காக அவங்க கிரிக்கெட்டை அடகு வச்சுட்டாங்க. இப்ப பார்த்தோம்னா நாங்க விளையாட மாட்டோன்றாங்க, ஐசிசி இதை ஒத்துக்க மாட்டோன்றாங்க. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா டிஸ்பியூட் ரெசல்யூஷன் கமிட்டி அப்படின்ற ஐசிசியோட இன்னொரு அங்கம் இருக்கு. அதுக்கு ஒரு லெட்டர் அனுப்பியிருக்காங்க. பட் அங்கேயும் அஃப்கோர்ஸ் ஒன்றும் பாசிட்டிவான நியூஸ் ஒன்றும் பங்களாதேஷுக்கு வரப்போறது கிடையாது. அதனால தேவையில்லாத அரசியலை இப்ப உள்ள கொண்டு வராங்க. அது போக இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்ப எலெக்ஷன்ஸும் பங்களாதேஷ்ல வரப்போகுது. பிப்ரவரி மாதம் 12 எலெக்ஷன்ஸ் வரப்போகுது. ஜனவரி இறுதியில கேம்பெயின்லாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இப்பவே அங்க பரபரப்பான ஒரு சூழல் தான் இருக்கு. யார் அதிகாரத்துக்கு வரப்போறாங்க அப்படின்ற ஒரு போட்டி இருக்கு. ஸோ அரசியல் குறித்து நிறைய விவாதங்கள், இந்த விஷயங்கள்லாம் அங்க போயிட்டு இருக்கு. குறிப்பா இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலையும் அங்க இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது எலெக்ஷன் டைம்ல இவங்க கிரிக்கெட்டை யூஸ் பண்றது கரெக்டான ஒரு விஷயமா இல்லை. அரசியல்வாதிகளுக்கு அது பலன் தரலாம், பட் கிரிக்கெட் அப்படின்ற அந்த ஸ்போர்ட் அடி வாங்குது. அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பும் பார்த்தோம்னா அடிவாங்க. இது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அவங்க அதுக்கு காரணமா சொல்ற இன்னொரு முக்கியமான ஒரு காரணம் என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு பங்களாதேஷி பிளேயரை ஐபிஎல் இருந்து அவங்க விடுவிக்கிறாங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸுக்கு ஒரு பங்களாதேஷி பிளேயர் விளையாடுறாரு. அவர் பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, ஏதோ ரஹ்மான். ஸோ அவரை டீம்ல இருந்து விடுவிச்சிடுறாங்க, ஐபிஎல் டீம்ல இருந்து. ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பங்களாதேஷ்ல அப்ப கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு.
ஒரு ஒரு ஹிந்து யங்ஸ்டர் வந்து கொல்லப்படுறாரு. ஸோ அதை மையமா வச்சு இந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க. நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடப்படுது, ஷாருக் கான் மேல நிறைய பொலிட்டிக்கல் ப்ரெஷர் போடப்படுது. அப்புறம் செக்யூரிட்டி கன்சர்ன்ஸும் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் சொல்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து டீம்ல இருந்து விடுவிக்கப்படுறார். அதுவும் ரொம்ப தவறான விஷயம் தான். ஏன்னா அங்கேயும் பார்த்தோம்னா ஐபிஎல்குள்ள பொலிட்டிக்ஸ் அங்க பிளே ஆகுது. அதுவும் நடந்திருக்க கூடாது. ஏன்னா அவரு அந்த ரஹ்மான் அப்படின்ற அந்த பிளேயர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் தான். அவரு ரேசிஸ்டா எதுவும் பேசல, இந்துக்களுக்கு எதிராக எதுவும் பேசல, எந்த தவறான செயல்பாடுகள்லையும் ஈடுபடல. அப்படி இருக்கும்போது அவர் தண்டிக்கப்படுறதுன்றது கரெக்ட் கிடையாது. இந்த டைம் பார்த்தோம்னா அங்க நேஷனல் மீடியால அர்ணப் கோஸ்வாமி எல்லாம் காட்டு மாட்டுத்தனமா கத்திட்டு இருந்தார். எப்படி ஷாருக் கான் இதை அலோவ் பண்ணலாம், ஒரு பங்களாதேஷ் பிளேயர் எப்படி 9 கோடி ரூபாய் கொடுத்து விலைக்கு வாங்கலாம், ஏன் ஷாருக் கான் அமைதியா இருக்காரு, ஹிந்துக்களுக்காக ஏன் பேச மாட்டேங்கிறாரு, அது இதுன்னு என்னெல்லாமோ கேட்டார். ஷாருக் கான் மட்டுமா இருக்காரு, எந்த டீம் ஓனர்ஸுமே பேசல, எந்த பெரிய முதலாளிகளும் பேசல, எந்த பெரிய ஸ்டார்ஸும் பேசல. பட் குறிப்பா ஷாருக் கானை டார்கெட் பண்ணி இந்த விஷயங்கள்லாம் பண்ணாங்க. இப்ப பங்களாதேஷ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அதை ஒரு சாக்கு போக்கா சொல்றாரு. இந்த மாதிரி ஐபிஎல் நடக்கும்போது நீங்க எங்க பிளேயரை அனுப்புனீங்க, அப்ப நீங்க செக்யூரிட்டி கன்சர்ன்ஸை ஒரு காரணமா சொன்னீங்க. ஒரு பிளேயரோட செக்யூரிட்டி உங்களால என்ஷூர் பண்ண முடியலன்னா எப்படி எங்களோட ஒட்டுமொத்த டீமோட செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணுவீங்க அப்படின்ற கேள்வியை இப்ப அவங்க கேட்கறாங்க. ஸோ அதனால இப்ப அதை ஒரு காரணமா சொல்லி பங்களாதேஷ் அதை வச்சு அரசியல் பண்றாங்க. ஸோ இங்கேயும் நம்ம பண்ணது அந்த விஷயம் தப்பு தான். ஐபிஎல்ல சசி தரூர் ரொம்ப அழகா சொன்னார், அந்த மாதிரி நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பிளேயரை நம்ம டார்கெட் பண்ணிருக்க கூடாது. ஏன்னா அவருக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அப்படி பார்த்தா இப்ப பிரிட்டன்ல நிறைய வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, அயர்லாந்துல நிறைய வயலன்ஸ் நடந்துட்டு இருக்கு, இந்தியன்ஸுக்கு எதிரான வயலன்ஸ் நடக்குது. ஆனா நம்ம பிரிட்டிஷ் பிளேயர்ஸ் இங்க விடக்கூடாது, விளையாட விடக்கூடாதுன்னா நம்ம சொல்லியே. பிரிட்டிஷ் பிளேயர்ஸ் இருக்கும்போது வேற மாதிரி தானே அவங்கள பார்க்கிறோம். பட் இருந்தாலும் இந்த பிளேயர்ஸை நம்ம டார்கெட் பண்ணிக்க கூடாது. ஏன்னா ஸ்போர்ட்ஸ்ன்றது வேற. நான் எப்படி பாக்குறேன்னா, 2 நாடுகளுக்கு நடுவில் சண்டை இருக்கும்போது கூட ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் 2 பேர் நல்லா ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட விளையாண்டாங்கன்னா அந்த பகை வந்து கம்மியாகும். ஸோ ஸ்போர்ட்ஸை நம்ம பகையை தூண்டுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, டென்ஷன்ஸை கம்மி பண்றதுக்கு நம்ம ஸ்போர்ட்ஸை யூஸ் பண்ணணும். இன்ஃபேக்ட் ஒரு ஃபேமஸான ஒரு எக்ஸாம்பிள் உண்டு. இந்த ஒலிம்பிக் கேம்ஸ் அப்ப நாட்சி ஆட்சி நடக்கும்போது ஒரு ஃபேமஸான ஒரு ஜெர்மன் அத்லீட் அப்ப அந்த ஜெஸ்ஸி ஓவன்ஸுக்கு கை கொடுப்பார். ஜெஸ்ஸி ஓவன்ஸ் ஒரு கருப்பின அத்லீட், அவருக்கு போய் கை கொடுத்துருவார். ஹிட்லர் பார்த்துட்டு இருக்கும்போது அவர் தோத்துருவார் ஜெஸ்ஸி ஓவன்ஸ், 2வது போய் கையும் கொடுப்பாரு. ஸோ 2யுமே ஹிட்லர் ரசிச்சிருக்க மாட்டார். பட் அதை மீறி அவர் அந்த தடவை பண்ணுவார் அப்படின்றது அந்த காலகட்டத்தில் ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க. அப்புறம் முகமது அலி பண்ண விஷயம்லாம் நமக்கு தெரியும். அத்லீட்ஸ் நிறைய நேரங்கள்ல உள்ளூர் அரசியல் வெறுப்பு இந்த விஷயங்கள்லாம் தாண்டி அவங்க செயல்பட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில நம்ம அந்த செஞ்ச விஷயமும் தப்பு. ஆனா அதுக்கு பதிலடி கொடுக்குறோன்ற பேர்ல இவங்க பண்ற விஷயங்கள் இருக்கு பாருங்க, இது பியூரா அவங்க அரசியலை மையமா வச்சு, இப்ப எலெக்ஷன்ஸை மையமா வச்சு இந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்க. ஸோ இப்ப இந்தியாவை முடிஞ்ச அளவுக்கு டார்கெட் பண்ணி அது ஒரு கேம்பெயின் மெட்டீரியலா அவங்க மாத்த முயற்சி பண்றாங்க. அப்புறம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இப்ப நான் சொன்ன மாதிரி அந்த ஐபிஎல் பிளேயரை விடுவிக்கிறாங்கல்ல, அந்த டைம்ல இந்த நார்த் இந்தியன் மீடியாலாம் வெறித்தனமா கத்திட்டு இருந்தாங்க. அர்ணப் கோஸ்வாமி அப்புறம் அவரை மாதிரியான மற்ற ஆட்கள்லாம் கட்டாம்தான் கத்திட்டு இருந்தாங்க. இப்ப ரொம்ப குவைட்டா இருக்காங்க, இப்ப பெருசா பேசல இந்த இஷ்யூவை. ஏன்னா இது இந்தியாவுக்குள்ள கெட்ட பேர். இவங்க பண்ண இந்த கூத்துல தேவையில்லாம ஒரு டீம் மேல ப்ரெஷரை போட்டு அந்த பிளேயரை விடுவிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு இது பேக் ஃபயர் ஆகுது நமக்கு. இப்ப இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா மூடிட்டு இருக்கானுங்க, வாயை திறக்காம குவைட்டா இருக்கானுங்க, பேசுறாங்க லைட்டா, இதெல்லாம் டச் பண்ணாம இதையும் அதையும் கனெக்ட் பண்ணாம பேசிட்டு ஸ்டாப் பண்றாங்க. ஸோ இதை ஏன் நான் சொல்றேன்னா, பங்களாதேஷ்ன்ற நாடு எடுத்துக்கிட்டோம்னா ஹிஸ்டாரிக்கலா இந்தியாவோட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்காங்க. நம்ம தான் அவங்களுக்கு விடுதலையை வாங்கி தரோம். ஸோ ஹிஸ்டாரிக்கலா பங்களாதேஷ்காரங்களுக்கு இந்தியா மேல பெரிய மரியாதை உண்டு, ஸ்டார்டிங்ல இருந்தே பெரிய மரியாதை உண்டு. ஆனா ஆஃப் லேட் என்ன ஆகுதுன்னா, அவாமி லீக் கட்சியோட தலைவர் இவங்க ஷேக் ஹசீனா விரட்டடிக்கப்படுறாங்க, அவங்க இந்தியாவுக்கு வந்துடுறாங்க. அந்த அம்மாவுக்கு கெட்ட பேர் இருக்கு, நம்ம அவங்கள பேக் பண்றோம். ஸோ அந்த அம்மாவுக்கு வரக்கூடிய அந்த கெட்ட பேர் நமக்கும் வருது. ஆனா இது ஒரு டெம்பரரியான விஷயம் தான். நமக்கும் பங்களாதேஷுக்கும் பெரிய வரலாற்று பகை கிடையாது. இப்ப இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு வரலாற்று பகை இருக்கு, அது கரெக்ட் தப்புலாம் செகண்டரி. ஆனா வரலாற்று பகை இருக்கு. ஆனா பங்களாதேஷுக்கும் இந்தியாவுக்கும் பெரிய வரலாற்று பகையோ பெரிய மோதலோ கிடையாது. இன்ஃபேக்ட் பெரும்பான்மையான நாட்கள் அவங்க நம்மள பாசிட்டிவா தான் பார்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம
பங்களாதேஷுக்கு எதிராக பேசுறது நம்ம மீடியா, குறிப்பா நார்த் இந்தியன் மீடியா, இந்த பிளேயரை விடக்கூடாது, அச்சா புச்சான்னு வீர வசனங்கள் பேசுறது, இதெல்லாம் பேசுனா அது ஒரு பெர்மனன்ட் முறிவை நோக்கி அதை கொண்டு போயிடும். ஏன்னா நமக்கு எல்லா நெய்பர்ஸோடையும் சண்டை போட முடியாது. நமக்கு கண்டிப்பா சில நெய்பர்ஸ் நம்மளோட ஃப்ரெண்ட்லியா இருக்க வேண்டிய அவசியமும் இருக்கு. ஏன்னா நம்ம நிறைய நெய்பர்ஸோட நம்ம பார்டரை ஷேர் பண்றோம். ஏற்கனவே 7 கண்ட்ரீஸோட நம்ம பார்டரை ஷேர் பண்றோம். அப்ப நம்ம எல்லைகளை நம்ம கரெக்டா ப்ரொடெக்ட் பண்ணணும்னா ஒரு 3-4 பேரோடையாவது நம்ம சுமூகமான ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா அப்போ ஒரு 3 பேரை நம்புறான், மீதி 4 பேரை கொஞ்சம் கவனமா நம்ம வாட்ச் பண்ணலாம். நம்ம எல்லாரையுமே கவனமா வாட்ச் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம நிறைய ரிசோர்ஸ் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது நமக்கு நல்லது கிடையாது. ஸோ அந்த வகையில இங்க மீடியா கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். இவங்க பார்த்தோம்னா ஏதோ இவங்களே ஸ்ட்ரைட்டா போய் பங்களாதேஷோட போய் சண்டைக்கு போற மாதிரி அந்த பிளேயரை போட்டு அப்படி டார்கெட் பண்ணாங்க. அந்த டைம்ல டார்கெட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க, ஐபிஎல் டெலிகாஸ்ட்டை ஸ்டாப் பண்ணிடுறாங்க பங்களாதேஷ்ல. அப்ப அங்கேயும் அது ஒரு நியூஸ் ஆகும்ல, ஐபிஎல்ல ஏன் நீங்க ஸ்டாப் பண்றீங்க அப்படின்னா, இல்ல நம்ம பிளேயர் அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. ஸோ இப்ப நீங்க இது பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் இந்தியாவுக்கு எதிரான ஒரு மனநிலை தான் அங்க கிரியேட் பண்ணுது. அது இன்டர்ன் என்ன பண்ணும், ஹிந்துஸ்க்கு எதிரான ஒரு மனநிலையும் பங்களாதேஷ்ல அது ஏற்படுத்தும். அது ஸோ இங்க உட்காந்துட்டு நாங்க பதிலடி கொடுக்குறோம், அப்படி பண்றோம் இப்படி பண்றோம்னு ஏதாவது பண்ணா அது இன்னொரு நாட்டை நமக்கு எதிராக திரும்புது. அவங்களை அப்படி திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. ஹிஸ்டாரிக்கலா அவங்க நம்ம கூட தான் நின்றுருக்காங்க. இப்போ டெம்பரரியா நமக்கு எதிராக திரும்பி இருக்காங்க. அங்க அரசியலா நடந்துட்டு இருக்கு. அது நாளைக்கு மாறுறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. ஆனா அதை நம்ம கெடுத்துடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்த இன்னைக்கு பண்றாங்க. அதான் இப்ப பாக்குறேன், இப்ப இந்த மோதல் நடக்குது பாருங்க, ஐசிசிக்கும் பிசிபிக்கும் நடக்கும் மோதல் இருக்கு பாருங்க. இதை பெருசா பேச மாட்டேங்கிறாங்க நேஷனல் மீடியா. அந்த ஐபிஎல் இஷ்யூவை பேசின மாதிரி இதை பெருசா பேச மாட்டேங்கிறாங்க. இது நடக்கும்போது பார்த்தோம்னா அப்படியே சாஃப்டா அதெல்லாம் டச் பண்ணாம ஐபிஎல் இதையும் கனெக்ட் பண்ணாம பேசிட்டு போயிடுறாங்க. ஆனா பங்களாதேஷ் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் அதை கனெக்ட் பண்ணி பேசுறாரு. இப்போ பாகிஸ்தான்ல கூட இப்படியான குரல் எழ தொடங்கியிருக்கு. நம்மளும் எப்படி பங்களாதேஷ் ஒரு முடிவு எடுக்கிறாங்களோ அது போல நம்மளும் இந்தியாவில் போய் விளையாடக்கூடாது அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு பாகிஸ்தான்லயும் இப்படியான ஒரு குரல் எழுந்திருக்கிறதாக செய்திகள் வருது. ஸோ அவங்களும் புறக்கணிப்பாங்களா, எப்படி பார்க்க? அவங்க பண்ணாலும் தப்பு தான், பங்களாதேஷ் பண்ணதும் தப்பு தான். ஏன்னா நீங்க வேர்ல்ட் கப்ல கலந்துக்காம இருக்கிறதால இந்தியாவுக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. பிசிசிஐ ரொம்ப பயங்கரமான பலம் பொருந்திய ஒரு ஆர்கனைசேஷன். ஐசிசிலேயே பிசிசிஐ தான் ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பு. ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டை விட, இங்கிலீஷ் கிரிக்கெட் போர்டை விட நம்ம ரொம்ப பவர்ஃபுல். ஸோ ஐசிசியில் இந்தியாவுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு, பிசிசிஐக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் உண்டு. மோஸ்ட் பவர்ஃபுல் நம்ம சொல்லலாம். ரெவன்யூக்கும் நம்ம தான் ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்றோம். ஐசிசியோட ரெவன்யூக்கும் பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்றதுனா பிசிசிஐ தான். அரௌண்ட் ஒரு 1/4 பங்கு இங்கிருந்து தான் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நாட்டை பொறுத்த அளவில் கிரிக்கெட்ன்றது ஒரு மதம் மாதிரி தான். பயங்கர கிரேஸ் கிரிக்கெட்டுக்கு இருக்கு. ஸோ நீங்க கலந்துக்காம இருக்கிறதால இந்தியாவுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. இந்தியா பவர்ஃபுல்லா தான் இருக்க போகுது கிரிக்கெட்டை பொறுத்த அளவில். பிசிசிஐ ஸ்ட்ராங்கா தான் இருக்க போகுது. இந்தியாலையும் கிரிக்கெட் ஆட தான் போறாங்க. உங்களுக்கு தான் கெடுதி. ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்மை நீங்க மிஸ் பண்றீங்க. பங்களாதேஷ்ல கிரிக்கெட் ஸ்லோவா டெவலப் ஆகி நல்லா டெவலப் ஆகி வரக்கூடிய காலகட்டம். நீங்க இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸ்போஜர் கிடைக்காம போகுது. உங்களோட திறமையை இன்டர்நேஷனல் ஸ்டேஜில் காட்டலாம், அதுக்கான வாய்ப்பு இல்லாம போகுது. இப்ப பிளேயர்ஸ்லாம் எதுக்காக கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பாங்க? அதுல கலந்துக்கணும், நம்ம திறமையை காட்டணும் தானே உழைச்சிருப்பாங்க. நீங்க அந்த பிளாட்ஃபார்மே இல்லாம பண்ணிட்டீங்களே, உங்களோட அரசியலுக்காக அதை யூஸ் பண்றீங்களே. ஸோ இந்தியாவுக்கு அந்த பிளேயர்ஸ் விரும்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க? பிளேயர்ஸ் விரும்பல. அவங்க அஃப்கோர்ஸ் ஓப்பனா சண்டைக்கு வரல. பட் இப்ப பெயரை குறிப்பிடாம சில பங்களாதேஷ் பிளேயர்ஸ் சைலண்டா அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தாம அவங்களோட கருத்துக்களை வெளிப்படுத்தியிருக்காங்க. அதுல அவங்க சொல்ற விஷயம் என்னன்னா, எங்களை கன்சல்ட் பண்ணாம அதை பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட விருப்பம் கலந்துக்கணுன்றதா தான் இருக்கு. ஸோ பிளேயர்ஸோட நோக்கம் வேறையா இருக்கும், அரசியல்வாதிகளோட நோக்கம் வேறையா இருக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல ஸ்போர்ட்ஸை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம், ஸ்போர்ட்ஸை வச்சு எப்படி பொலிட்டிக்கல் மைலேஜ் எடுக்கலாம்னு அவங்க யோசிப்பாங்க. பிளேயர்ஸோட நோக்கம் என்னவா இருக்கும்? அவங்க இதுக்காக தானே கனவு கண்டுட்டு இருப்பாங்க. ஒன் டே வேர்ல்ட் கப் எப்போ வருது, 2020 வேர்ல்ட் கப் எப்போ வருது, அதுல தானே ஒரு ஒரு பெரிய கிளாடியேட்டர் ஃபைட்டரா நீங்க இருக்கீங்கன்னா இந்த போட்டிகளுக்காக தான் நீங்க வெயிட் பண்ணுவீங்க. உங்களோட திறமையை அங்கதானே காட்ட முடியும். ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸ் பீப்புள் அவங்க அதான் விரும்புவாங்க. பட் இவங்க அதை ஃபுல்லா கெடுக்கிறாங்க. ஓகே, இந்த மாதிரி எங்கெல்லாம் அரசியல் ரொம்ப திணிக்கிறாங்களோ ஸ்போர்ட்ஸுக்குள்ள, அங்க நிறைய நேரங்கள்ல பார்த்தோம்னா ஸ்போர்ட்ஸ் காணாம போயிருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் ஒரு நல்ல எக்ஸாம்பிள், ஜிம்பாப்வே ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்ப நான் கிரிக்கெட் பார்த்த காலகட்டங்கள்லாம் ஜிம்பாப்வே நல்லா டெவலப் ஆகி வந்தது. ஆக்சுவலா ஆண்டி ஃபிளார்னு ஒரு பிளேயர் இருந்தாரு, கிராண்ட் ஃபிளார், அப்புறம் முரே குட்வின் ஒரு பிளேயர், அப்புறம் ஜான்சன் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா
புதுசா ஒரு நல்ல ஒரு வேகத்தை அந்த டீமுக்கு கொடுத்தாங்க. நல்லா டெவலப் ஆகி வந்துட்டு இருந்தது அந்த டீம். அதுக்கப்புறம் படால் அந்த டீம் பார்த்தோம்னா இன்னைக்கு டக்குன்னு ஃபிளாட் ஆயிருச்சு. அதுதான் இந்த இங்கேயும் நடக்கும். ஸ்ரீலங்காவும் நல்லா டெவலப் ஆகி வந்த டீம் தான், அப்புறம் காணாம போச்சு. வெஸ்ட் இண்டீஸ் இப்ப பங்களாதேஷ்க்கும் இதை பண்றாங்க. அந்த மக்களுக்கு பெரிய ஆர்வம் இருக்கு கிரிக்கெட் மேல. ஆனா நீங்க அரசியலுக்காக இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸை பொலிட்டிக்ஸ்க்கு யூஸ் பண்றீங்க. நீங்க அரசியல் ரீதியா இந்தியாவுக்கு பதிலடி கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ணுங்க, அது உங்க இஷ்டம். அது பொலிட்டிஷியன்ஸ் டைரக்டா பண்ணிட்டு போறாங்க. ஆனா இப்ப என்னன்னா அங்க இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாம் ரொம்ப அடக்கி வாசிக்கிறாங்க, டைரக்டா எதுவும் பண்றது கிடையாது. அங்க இருக்கிற பிஎன்பின்ற கட்சி தான் இப்ப ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம்ன்றாங்க. பிஎன்பி ஹிஸ்டாரிக்கலா பாகிஸ்தானோட அவங்க ரொம்ப க்ளோஸ், சைனாவோட அவங்க ரொம்ப க்ளோஸ், இந்தியாவுக்கு எதிராக பேசிட்டு இருந்த ஒரு கட்சி தான். அவாமி லீக் தான் நமக்கு க்ளோஸா இருந்த ஒரு பார்ட்டி. இப்ப பிஎன்பி எல்லாம் பாத்தீங்கன்னா வாயை திறக்காம இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும். இப்ப அங்க தற்காலிக கவர்மெண்ட் தான் இருக்கு, ஒரு டிரான்சிஷன் பீரியட் இது. ஸோ ப்ராப்பரான எலெக்ஷன் நடந்தால் நம்ம பவருக்கு வர முடியும். ஸோ அதனால வாயை வச்சுட்டு அமைதியா இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது, அவங்க குவைட்டா இருக்காங்க. அதே மாதிரி ஜமாத்தி இஸ்லாம், அவங்க இஸ்லாமிக் ஹார்ட்லைனர்ஸ், அவங்க ஒரு 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 ராடிக்கலான ஒரு கட்சி தான் அது. அந்த கட்சியுமே கூட கொஞ்சம் குவைட்டா தான் இருக்காங்க, பெருசா எதுவும் பேசல. அவங்க ஷேக் ஹசீனாவை பயங்கரமா விமர்சிச்சாங்க, இந்தியாவோட கைக்கூலியா இருக்காங்கன்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா இப்ப எலெக்ஷன்ஸ் கிட்ட வரும்போது இந்தியான்ற நாடு நம்மளோட நெய்பர், பவர்ஃபுல்லான ஒரு நாடும் கூட. ஸோ வம்புக்கு இழுக்க வேண்டான்றதுல கவனமா இருக்காங்க. ஆனா இப்ப இந்த தற்காலிக தலைவர்கள் பாருங்க, பவர்ல உட்கார்ந்துக்கிட்டு இந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. யூனஸ் அதை என்கரேஜ் பண்றாரு, ஸ்டார்டிங்ல இருந்து இந்த விஷயங்களை யூனஸ் என்கரேஜ் பண்றாரு. இப்ப இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டரும் ஒரு தற்காலிக அமைச்சர் தான், அவரும் அதை இந்த மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஒரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் கூட வந்து பங்களாதேஷ்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. பிப்ரவரி 2 பொது தேர்தல் நடக்குது. அந்த பொது தேர்தல் முடிந்த பிறகு 12 பிப்ரவரி 12 நடக்குது. அது முடிந்த பிறகு இந்தியா வெஸ்ட் பங்களாதேஷோடைய அந்த உறவு அப்படின்றது சுமூகமாக மாறும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையும் முன்னாள் ஒரு கிரிக்கெட் வீரர். அதுதாங்க உண்மை. இப்ப அங்க எலெக்ஷன்ஸ் வரதாங்க பிரச்சனையே. அங்க எலெக்ஷன்ஸ் வரும்போது இவங்களுக்கு ஒரு எதிரி தேவை. இப்போ யூஸ்வலா எலெக்ஷன்ஸ் வரும்போது இப்போ இந்திரா காந்தி என்ன யூஸ் பண்ணாங்க, ஆன்டி அமெரிக்கன் அந்த ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க. அமெரிக்காக்காரங்க நம்மளை கைப்பற்ற முயற்சி பண்றாங்க, ஆட்சியை கவிழ்க்க முயற்சி பண்றாங்க. ஷேக் ஹசீனாவும் அதை யூஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு எதிரி தேவைப்படுவாங்கல்ல. சில நேரங்கள்ல பாகிஸ்தான் ஒரு பெரிய எதிரின்னு சில எலெக்ஷன்ல யூஸ் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி இங்க எலெக்ஷன் நடக்குது பங்களாதேஷ்ல. அங்க ஷேக் ஹசீனாவை வீழ்த்தியாச்சு. அந்த கட்சி எலெக்ஷன்லயும் கண்டெஸ்ட் பண்ணல, இந்த தடவை கண்டெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணல. ஸோ இப்ப இந்தியாவுக்கு எதிரான ஒரு மூடு அங்க இருக்கு. இந்தியாவை பொறுத்தளவுல கம்ஃபர்டபுளான ஒரு எதிரி எல்லாருக்குமே. ஸோ பாப்புலரா இந்தியாவை யூஸ் பண்ணி இந்தியாவை ஒரு எதிரியா ப்ரொஜெக்ட் பண்ணி அங்க ஓட்ஸ் வாங்கலாம். நாங்க இந்தியாவுக்கு எதிராக பேசுறோம், இந்தியாவுக்கு எதிராக நாங்க செயல்படுறோம் அப்படின்றத ஒரு பாசிட்டிவான விஷயமா அங்க பாக்குறாங்க. அது ரொம்ப தவறு. அதை அவங்க செய்ய வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா இந்தியா பங்களாதேஷுக்கு ஹிஸ்டாரிக்கலா நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி நம்ம இல்லைன்னா அவங்களுக்கு விடுதலையே கிடைச்சிருக்காது. ஸோ நம்மளும் அவங்கள போய் ரொம்ப புஷ் பண்ண வேண்டியது இல்லை, அவங்களும் இந்தியாவுக்கு எதிராக பெருசாக சண்டை போட வேண்டிய அவசியமே இல்லை. ரெண்டு பேருக்குமே 2 பேர் தேவை. பிளஸ் நம்ம ரொம்ப நெய்பர்ஸும் கூட, பவுண்டரி பார்டர்ஸ் வந்து நம்ம ஷேர் பண்றோம். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த எலெக்ஷன் காலகட்டத்தில் பயங்கரமா அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க பங்களாதேஷ்ல. வெறுப்பை ஸ்ப்ரெட் பண்றது, புது புது எதிரிகளை உண்டாக்குறது, தேவையில்லாத விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த T20 இப்போ இந்த உலகக்கோப்பையில வந்து கண்டிப்பா பங்களாதேஷ் கலந்து வரமாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க கொஞ்சம் டஃபா தான் இருக்காங்க. அவங்க இறங்கி வர மாதிரி தெரியல, டஃபா தான் பேசிட்டு இருக்காங்க. பிளஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தது மாதிரி இது எலெக்ஷன் டைம் வேற. ஸோ அதனால கிரிக்கெட்டை விட அவங்களுக்கு எலெக்ஷன்ஸ் தான் முக்கியமா இருக்கும். ஊர்ல அரசியல் பண்ணணும், நான் பார் எவ்வளவு பெரிய வீரம் பார் அப்படின்றத காட்டணும். ஸோ நான் வீரன்றதை நிரூபிக்கிறதுக்கு கிரிக்கெட்டை அடக வச்சாச்சு, போச்சு, அவ்வளவுதான். ஏற்கனவே நாடு திவாலாகி போயிருக்கு. அப்போ இன்டர்நேஷனல் லெவல்ல உங்களுக்கு நல்ல இமேஜை மெயின்டைன் பண்ணணும். அதெல்லாம் பண்றதை விட்டுக்கிட்டு நீங்க நோபல் பிரைஸ் வாங்கின ஒரு ஆளை மேல உட்கார வச்சிருக்கீங்க. சரி, நல்லது, நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காருன்னா அவர் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஆனா நீ பண்ற வேலை என்னவா இருக்கு? இப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கு. எல்லாம் அதிகார வெறி பிடிச்சவங்களா இருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் பீஸ் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரிதான் மச்சாடோ அப்படின்ற அந்த வெனிசுவேலா லேடி, ட்ரம்ப் கிட்ட போய் அவார்டு கொடுக்குறாங்க. ஆமா. சோ அந்த அம்மாவோட லட்சணம் எப்படி இருக்கு பாருங்க. அந்த அம்மா நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க. சோ நோபல் பீஸ் பிரைஸ் வாங்கியிருக்காங்க, அமைதிக்காக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்னா அதிகார வெறிலாம் இருக்கக்கூடாது. முதல்ல அதிகார வெறி ஒருத்தனுக்கு இருக்குனாலே அவன் அமைதிக்கான ஆளே கிடையாது, அமைதியை விரும்பாதவன் அர்த்தம். அதிகார வெறி இல்லாதவங்கனாலதான் அமைதியை நிலைநிறுத்த முடியும்.
மோதல்கள் அதுவும் காரணம் அதானே, அதிகார வெறி தானே. இன்னைக்கு புட்டின் ஏன் யுக்ரைனை போய் கைப்பற்ற முயற்சி பண்றாரு? ஏன்னா அவருக்கு அவரோட டெரிட்டரி எக்ஸ்பெண்ட் பண்ணும், அவரோட அதிகாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணும், அதுக்காக அதை போய் பண்றாரு. இஸ்ரேல் எதுக்கு அதை பண்றாங்க? ஏன்னா இந்த நிலத்தை என் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடணும், என் அதிகாரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். அதிகார வெறி இருக்க ஒருத்தனால அமைதியை நிலைநிறுத்த முடியாது, அமைதிக்கான ஒரு தலைவனா அவன் இருக்க முடியாது. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகார வெறி பிடிச்சி போய் தான் இருக்காங்க. முகமது யூனஸா இருக்கலாம், மச்சாடோவா இருக்கலாம், இவங்களுக்கெல்லாம் நோபல் பிரைஸ் கொடுத்துருக்கானுங்க. இப்ப அப்பட்டமா பச்சையா அங்க இருக்கக்கூடிய மெஜாரிட்டி விரும்பக்கூடிய பொலிட்டிக்ஸை யூனஸ்லாம் பேசிட்டு இருக்காரு. ஓப்பனா பேசலானாலும் அதை என்கரேஜ் பண்றாரு. அங்க ஹிந்துஸ்க்கு எதிரான வயலன்ஸ் நடக்கும்போது அதை என்கரேஜ் பண்றாரு யூனஸ். ஏன்னா அவருக்கு தெரியும் அதை செய்ய வேண்டிய தேவை அவருக்கு இருக்குன்னு தெரியும். ஜமாத்தி இஸ்லாமியெல்லாம் வளர்த்து விட்டாதான் அவர் அதிகாரத்துல இருக்க முடியும். அதே மாதிரி அவாமி லீகை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். அவாமி லீக் நாளைக்கு மீண்டு வந்துட்டாங்கன்னா யூனஸ் காணாம போயிடுவார். அப்ப ஜமாத்தி இஸ்லாமிய வளர்த்து விடு, அவாமி லீகை காலி பண்றதுக்கு இந்த விஷயங்கள் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பொலிட்டிக்ஸுக்காக, அதிகாரத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுன்ற இடத்துலதான் அவங்க இருக்காங்க. இங்க ஸ்போர்ட்ஸை வச்சும் அவங்க அரசியல் பண்றாங்க. ஓகே, வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.